எல்லாரும் வணக்கம். எம்என் ராஜம் அப்படின்ற ஒரு வயது முதிர்ந்த நடிகை போன செவ்வாய்க்கிழமை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. 90 வயசு அவங்களுக்கு. அவங்க ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில ஐயா ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க ஆசை அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. இதனை அறிந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி அறிந்திருப்பாரு, எப்படி தெரிஞ்சிருப்பாரு? அந்த நடிகை ஏதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கால் பண்ணி, ஐயா எனக்கு உங்களை ஏதோ பார்க்கணும் போல ஆசையா இருக்குது, கொஞ்சம் வீட்டாண்ட வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னா கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அபாரமான உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டை போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். எப்படிப்பட்ட அதி முக்கியமான தகவல்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த உளவுத்துறை கொண்டு போய் சேகுதுன்னு பார்த்துங்களேன். இதனை கேட்ட உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள், என்னது பாட்டி என்ன பார்க்க ஆசைப்பட்டாங்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பாட்டியோட ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க முடியாத பாவி ஆயிடக்கூடாது. அதனால தன்னுடைய மனைவியான துர்கா அவர்களை கூப்பிட்டு உடனே கிளம்ப, நம்ம நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அடையாறில் இருக்கக்கூடிய அந்த நடிகையுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர். அந்த வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்பாடா நல்ல வேலை, ஒரு பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிருப்பேன், தப்பிச்சுக்கிட்ட நல்ல வேலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு பழகுதுங்க. ஆனால் பாருங்க, ரிப்பன் பில்டிங்க்கு வெளியே, மாநகராட்சி கட்டிடத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட 7 நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய உரிமைகளுக்காக. யார் அவங்களாம்? அடித்தட்டு அப்பாவி ஒடுக்கப்பட்ட மக்கள். அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எட்டி கூட பார்க்கல, முதலமைச்சர் போய் எட்டி பார்க்கல. சரி விடுங்க, நடிகையோட வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் அங்கே போராடிட்டு இருக்கிற, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக போராடிட்டு இருக்கிற அந்த மக்களை போயிட்டு எட்டி பார்க்க நேரம் இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த சேகர் பாபுன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் போய் எட்டி பார்க்கல. தண்டத்துக்கு ஒன்று சுற்றிட்டு இருக்கும், மேயர் பிரியா அப்படின்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் போய் எட்டி பார்க்கல. இத்தனையும் அவர்களுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சேகர் பாபுக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு நேரம் தெரியாது. சரி, அதை விடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்குது. அது என்ன உத்தரவு அப்படின்னா, அங்கே போராடிட்டு இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு கலைந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேரணும். அப்படி போய் சேரலை அப்படின்னா அவர்களை கைது செய்வதாக ஒரு மிரட்டல் விடுத்திருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் படிக்கிற கேளுங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது அவ்வாறு இருக்க EVR சாலை சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு உள்ள இடத்தில் மேற்கூறப்பட்ட தொடர் போராட்டத்தை தொடர்வது என்பது பொது அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு இடையூறு விளைவிப்பதாகவும் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறு விளைவிப்பதாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது அவங்க பாட்டுக்கு ரோட்டு ஓரத்தில் அந்த நடைபாதை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே அமைதியான முறையில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு வன்முறையிலும் இறங்கலை. தங்களுடைய வயிற்றெரிச்சலை அழுகையாக கொட்டி தீக்கிறாங்க. எத்தனை ஊடகங்கள் போய் பேட்டி எடுத்தாலும் எல்லாருக்கிட்டையும் தங்களுடைய, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அவர்களுடைய புலம்பல், அவர்களுடைய அழுகை, கண்ணீர், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அவங்க கோரிக்கை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது கார்பரேஷன்லேருந்தே எங்களுக்கு வேலை வேணும், தனியாருக்கு எங்களை தார வாத்துறாதீங்க, கொத்தடிமையாக எங்களை கொண்டு போய் ப்ரைவேட்டில் வித்துறாதீங்க, எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே எங்களுக்கு வேலை கொடுங்க, அந்த வேலையை கொஞ்சம் நிரந்தரமாக்கி கொடுங்க. இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இது என்ன கோரிக்கை அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதை உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், உங்களுடைய வேலையை நான் நிரந்தரமாக்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்த, தேர்தல் வாக்குறுதி கொடுத்த கோரிக்கை. இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு. அதில் இன்னும் முக்கியமான விஷயம் பாருங்க. EVR சாலை சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு உள்ள இடத்தில் மேற்கொண்டுள்ள சட்டவிரோத கூடுதல் அல்லது ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தவும். இந்த அறிவிக்கை பெறப்பட்டவுடன் மேற்படி இடத்திலிருந்து தாங்களாகவே கலைந்து செல்லவும். சட்டவிரோத கூட்டத்தை முறையாக கலைப்பதை உறுதி செய்ய மேற்கூறப்பட்ட இடத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்படும் வாய்மொழி கூடுதல் உத்தரவுகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அப்புறம் குறித்து கொள்ளவும், இந்த ஆணையை பின்பற்ற தவறும் பட்சத்தில் சென்னை நகர காவல் சட்டம் 1888 பிரிவு 41(6) கீழான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். இந்த பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்க்கும் அல்லது கீழ்ப்படிய தவறிய எந்த ஒரு நபர் மீதும் வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு காவல் ஆணையாளர் அவர்களின் உத்தரவின்படி சென்னை நகருக்கு வெளியில் உள்ள ஒரு இடத்தில் காவல் பாதுகாப்பில் கொண்டு செல்லப்படலாம். அவ்வாறான மீறல்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படக்கூடும். யாருக்கு? பாவம், தன்னுடைய உரிமைகளுக்காக அங்கே போராட்டிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒழுங்கு அவங்க கலைஞ்சு போகலை அப்படின்னா அவங்கள கைது பண்ணி சென்னை நகருக்கு வெளியே கொண்டு போயிட்டு 2 வருஷம் அவங்களுக்கு ஜெயிலு பிளஸ் அபராதம் ரெண்டும் விதிக்கப்படலாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது எச்சரிக்கை மாதிரி தெரியல, இது காவல்துறையுடைய மிரட்டல் மாதிரி தெரியுது. அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு நடந்து போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குதான், போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதான், அதனால் அந்த மக்களை வந்து கைது பண்ணி கொண்டு போகிறாங்களாம். ஒன்றும் இல்லை, இதே காவல்துறை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரு பூஜை அப்படின்ட்டு ஒரு குரூப்பு
பைக்லையும் கார்லையும் அலப்பறை பண்ணிக்கிட்டு அந்த காரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு மேலே ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு உருன்னு பைக் ரைஸ் பண்ணிக்கிட்டு வீலிங் பண்ணிக்கிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அது உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான விஷயம் தானா? அப்பெல்லாம் பாருங்க, எந்த ஒரு டிராஃபிக்கும் ஆகல, எந்த ஒரு போக்குவரத்து இடையூறும் ஆகல. அப்பெல்லாம் கைகட்டி வாய் மூடி வேடிக்கை பார்த்த இந்த காவல்துறை, இது ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்றதுக்காக இல்லை, எல்லா சாதியிலையும் இந்த மாதிரி கோமாளிங்க இருக்கிறாங்க, எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க. அப்போ உண்மையாவே பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரியான ஆபத்தான சாகசங்களை, அருவருப்பான சேட்டைகளை பண்ணிட்டு இருந்த கூட்டத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த காவல்துறை, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் காவல்துறை இந்த மக்கள்கிட்ட தன்னுடைய வயிற்று பசிக்காக, தங்களுடைய அந்த அன்றாட தேவைகளுக்காக போராடிட்டு இருக்கிற அந்த மக்கள்கிட்ட போயிட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிற, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை, இது ஒழுங்கு மரியாதையை கலைஞ்சு போயிருங்க, இல்லைன்னு வச்சுக்க கைது பண்ணி சென்னைக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு அபராதம் போட்டு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துருவோம், ஆமா அப்படின்ற மாதிரி அங்கே போய் தன்னுடைய வீரத்தை காட்டி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்குது. இது எச்சரிக்கை அல்ல, கட்டளை அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, வீடு வீடாக போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க, உங்கள் குறைகளை எங்கிட்ட சொல்லுங்க, அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்ட்டு வீடு வீடாக போயிட்டு இந்த மானங்கட்ட உடன்பிறப்புகள் போயிட்டு வீடு வீடாக ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கல்ல, ஏன் அங்கே போராடுற மக்கள்கிட்ட போயிட்டு அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம் கேட்க வேண்டியதானே. போயிட்டு ஒரு ஊப்பியாவது அந்த பக்கம் எட்டி பார்க்குறான்னு பாருங்க, எவனும் போக மாட்டான். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் கிடையாது, உங்களுடன் ஸ்டாலின் வந்து அவங்களுடன்லாம் அந்த ஸ்டாலின் இருக்க மாட்டாரு. அப்ப உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது, அது உடன்பிறப்புகளுடன் ஸ்டாலின். மற்றவங்க எல்லாருக்கும், குறிப்பா இந்த மாதிரி கேட்க நாதி இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஸ்டாலின் யாரு தெரியுமா? சர்வாதிகாரி. அதனாலதான் ஒழுங்கா கலைஞ்சு போயிடலாம், அரெஸ்ட் பண்ணிடுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பாவம் அந்த மக்கள், அந்த மாதிரியான மக்கள் தான் ஓட்டு போட்டு இவங்க முதலமைச்சர் ஆனாரு. இன்னும் சொல்ல போனா திமுகவை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க, வாக்குறுதி கொடுப்போம், அடுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை எதையுமே நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். ஒருவேளை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நீங்க வந்து போராடினீங்க அப்படின்னா அட்டைக்கு ஒட்டிக்கு கைது பண்ணி உள்ள வைப்போம். இதாண்டா திமுக, இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு கொண்டாந்து திணிக்கிறீங்கல்ல, மருதமல்லிட்டு மக்கள் வந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு டே அப்பா ஓடுங்கடா தூரம் அப்படின்னு சொன்னா கூட கொண்டாந்து திணிக்கிறீங்கல்ல. உசிலம்பட்டியில ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த மாணவர்களை வெளியே உட்கார வச்சுட்டு அந்த பள்ளி வகுப்பறைகளில் உட்காந்துக்கிட்டு இவங்க அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டங்களை திணிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அங்க ஒடுக்கப்படுற மக்கள் கதறாங்க, எப்பா எங்ககிட்ட ஒருத்தர் வாங்கப்பா, யாராவது வாங்க, வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைனாவது கேளுங்க அப்படின்னா ஒருத்தரும் எட்டி பார்க்காம அவங்கள இப்ப விரட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தொழிலாளர் நலன் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம்ட்டு அதுக்காக மட்டுமே கட்சி நடத்திட்டு இருக்கிற இந்த மானங்கட்ட, ஈனங்கட்ட, வெக்கங்கட்ட, சூடு சொரணங்கட்ட, எதுவுமே இல்லாத இந்த ஜென்மங்கள், இந்த கம்யூனிஸ்டுங்க, நீங்க இன்னும் என்ன வேணா ஆடு பண்ணிக்கங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமான ஆளுங்க தான் அவங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்நேரம்? இங்க பாரு, கார்பரேஷன்ல இருந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், மாநகராட்சி மூலமா அவங்களுக்கு வேலை, அரசு பணி, நிரந்தர பணி, அவங்க கேட்கறத அவங்களுக்கு செஞ்சு கொடு. ஏன்னா அவங்களுக்காக தான் நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், அவங்க தான் எங்க கட்சியினுடைய உயிர் நாடி. அதை நீ பண்ணாம அவங்கள நீ விரட்டி அடிச்சுட்டு இருந்த அப்படின்னா கூட்டணியிலேருந்து நான் வெளியே போறேன், எனக்கு உன் கூட்டணி தேவையில்லை அப்படின்ட்டு வெளியெல்லாம் வந்திருக்கணும். ஆனா இந்த மானங்கட்ட ஜென்மங்கள் 25 கோடி கொடு, 4-5 சீட்டு பிச்சை கொடு, நாங்கள் அப்படியே 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 இருக்கிறோம். நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? அல்லது போர்க்கொடி தூக்கி இருக்கணுமா இல்லையா? செஞ்சட்டையை மாட்டிக்கிட்டு போர்க்கொடியை தூக்கிட்டு நேரம் கிளம்பியிருக்கணுமா இல்லை? எங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அறிவாலயத்துக்குள்ள. இத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள்லயே மிகவும் கஷ்டப்படக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள். அவங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறீங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, ஆப்போசிட்டில் ஏதாவது குப்பை லாரி ஏதாவது கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அந்த 2-3 செகண்டு நம்மளால் அந்த சுவாசிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டிலலாம் ப்ராப்பராக அந்தந்த குப்பைகளை வந்து தனித்தனியாக பிரித்து அவங்க போடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஏக்காவாட்டியா, அதுவும் கொஞ்சம் பேச்சுலராக இருக்கிறவங்களாம் இன்னும் கொடுமை, அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் ஒழுங்காக கூட்டாமல் செய்யாமல் அந்த சாப்பாடு, பழைய சாப்பாடு என்னென்னத்தையோ போட்டு கட்டி அது ஒரு 7-8 நாள் வீட்டிலேயே வச்சு அதுல புழுவெல்லாம் வெளியே வந்து அப்புறமா கொண்டு போய் அதை குப்பையில் போடுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, பெண்களுடைய அந்த யூஸ் பண்ண அந்த நாப்கின்லாம் போடுறாங்க, அதை வந்து அதையும் கூட நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் எடுத்து நாங்கள் எல்லாம் தனித்தனியாக போடுறோம், க்ளீன் பண்ணுறோம், பட் அதையெல்லாம் கூட நாங்கள் சகிச்சுக்கிறோம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, இந்த வேலையில எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம்,
இத்தனையும் அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த கையில் போடுற க்ளவுஸு, அந்த மூக்கில் அந்த மாஸ்க்கு, இந்த மாதிரி அவர்களுடைய பாதுகாப்பிற்கு, உடல் நலத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கருவிகளை அதையும் கூட அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கறதில்ல. அவங்க பாட்டுக்கு வெறுங்கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி ஒரு நாள் 2 நாள் அவங்க வேலைக்கு வரலன்னா சிட்டி நாரி போயிடும். ஒருத்தர் அந்த சிட்டியில் அங்கேயும் போயிட்டு இருக்க முடியாது. அப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவங்க வந்து மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, வேலை இல்லைன்ட்டு விரட்டுறாங்க. ப்ரைவேட்டுக்கு உங்களை போய் வித்துருவேன், நீங்கள் போய் கொத்தடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு துன்புறுத்துறாங்க. ஆனால் இந்த மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள் போட்டு எங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம் அப்படின்ட்டு கூட்டணியை போய் அங்கம் வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். ஆனா பாருங்க, தேர்தல் சமயத்துல அந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது மட்டும், அதுவும் அந்த முகரக்கட்டைகளை பார்க்கணுமே, அடாடாடா என்ன ஒரு இழிப்பு அந்த மூஞ்சில சொல்லும்போது, நாங்கள் கல்வி கடனை ரத்து பண்றோம், விவசாய கடனை ரத்து பண்றோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இப்ப கல்வி கடன் ரத்து பண்றோன்ட்டு அந்த கடனை வசூல் பண்ற உரிமையை கொண்டு போய் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு, பிரைவேட்ல எவனோ ஒருத்தன் இப்போ ஃபோன் பண்ணி மிரட்டுவான், உடனே ஒழுங்கு மரியாதை அந்த கடனை கட்டல அப்படின்னா பாரு உனக்கு இது கேன்சல் ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருப்பான். இதான் இவங்க ஆட்சி பண்ற லட்சணம்னு வச்சுங்களேன். ஒருவேளை அந்த உரிமைகளுக்காக, எப்பா நீ சொன்னதானப்பா, அது சொன்னதே எனக்கு கொடுப்பா அப்படின்னு நீங்க போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு கைது, உங்களுக்கு சிறை, உங்களுக்கு அபராதம். இதுதான் திமுக. அதனால இதுக்கு மேலேயாவது மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, போன தடவை நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல எல்லாத்தையும் செய்யறாங்கன்ட்டு, இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, கண்ணு முன்னாடி நடக்குதில்ல. இதுக்கு மேலேயாவது இவர்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அரசியலிருந்தே திமுகன்ற கட்சி அப்புறப்படுத்தணும். எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார்றதுக்கு தகுதியற்ற ஒரு கட்சி தான் திமுக என்பதை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்த்தாவது மக்கள் உணர வேண்டும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.